என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் வெல்ல ஞானாம்பிகையுடனாகிய ஞானலிங்கேஸ்வர திருப்பெருமானுடைய திருக்குடமுழுக்கு கண்டிருக்கின்ற இந்த மிக உன்னதமான நாளிலே இங்கு கூடியிருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருக்கும் சைவநெறி கூடம் சார்பாகவும் சைவ மகாசபை சார்பாகவும் இறை சிவனுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். மிக நீண்ட கால கனவாகிய சைவநெறி கூடத்தினரால் தங்களுடைய எண்ணத்திலே சுமந்து இன்று செயலுறு பெற்றிருக்கின்ற இந்த திருக்குடமுழுக்கானது ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தமெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவத் தமிழர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய மன நிறைவான சம்பவமாகும். இந்த வரலாற்று நிகழ்வு இன்றைய தினம் இனிவியம்பதியிலே கைகூடியிருக்கின்றது. ராவணேஸ்வர பெருமான் தாங்குகின்ற அந்த மிகப்பெரிய மகாலிங்கத்துக்கு இறை அடியவர்கள் ஆண்கள் பெண்கள் என எந்த வேறுபாடுமின்றி தங்களுடைய திருக்கரங்களினாலே இன்று திறக்குடமுழுக்கு செய்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கின் சகல பாகங்களிலிருந்தும் இறை அடியவர்கள் குழந்தைகள் அதிகாலை முதல் அதாவது தங்களுடைய திருக்கரங்களிலே குடங்களை பல மைல்கள் சுமந்து வந்து இங்கே திருக்குடமுழுக்கு ஆட்டியிருக்கின்றார்கள். ஆகவே வரலாற்றின் திருப்பமாக நடைபெற்றிருக்கின்ற இந்த திருக்குடமுழுக்கானது தனித்தமிழ் வழிபாட்டு கோயிலாக மட்டுமன்றி அறப்பணி மையமாகவும் இந்த கோயில் எதிர்காலத்திலே மிளிர இருக்கின்றது. சைவநெறி கூடத்தினரும் சைவ மகா சபையினரும் சிவஞான சித்தர் பீடத்தினுடைய அருளாசியோடு பல சேவைகளை இங்கே வழங்க இருக்கின்றார்கள். இது எங்கள் அன்னை தங்கம்மா அப்பா குட்டியினுடைய அறப்பணி மையம் போன்று அதனை போன்று இன்னும் மிளிர இருக்கின்ற இன்றைய திருக்குடமுழுக்கு கட்டியம் கூறியிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் மத்தியிலே இந்த திருக்குடமுழுக்கினை கொண்டு சேர்க்கின்ற சிவன் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் சைவநெறி கூடம் சைவ மகாசபையினர் சார்பாக மனமார்ந்த நன்றியறிதலையும் இறையாசியையும் பிரார்த்திக்கின்றோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற வகையிலே எங்களுடைய திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற இறையடியவர்கள் அனைவருக்கும் இறைசிவனுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த எம் சைவத்தமிழ் உறவுகளே, உலகெல்லாம் பறந்து வாழும் சைவத்தமிழ் அன்பர்களின் துயர் நீங்க நீண்ட நெடுங்காலமாக தமிழினம் கண்டு வந்த கனவாகிய நிறைவான குடமுழுக்கு இன்று செந்தமிழாலே முழுமையாக ஆற்றப்பெற்று கருவறையில் ராவணேஸ்வரன் மீது பெருமான் அமர்ந்திருக்கின்ற இந்த திருக்கோலத்தினை சுவிஸ் நாட்டின் சூரிச் மாநிலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற பரமேஸ்வரன் உடைகின்ற அன்னை பார்வதி பரமேஸ்வர பெருமானது திருக்கோவிலாகிய சூரிச் சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் மனமுவந்து இங்கே எழுந்தருளி இருக்கின்ற ராவணேஸ்வர பெருமானையும் அவர் மீது அமர்ந்திருக்கின்ற லிங்கநாத பெருமானது திருமேனியினையும் தமது திருக்கோவிலின் நல்கையாக வாங்கி வழங்கியிருக்கின்றார்கள். நீண்ட நெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்து அன்பர்களுக்கு அருள் செய்ய போகின்ற இறைவன் இங்கே சைவத்தமிழ் சங்கத்தின் நல்கையினால் இங்கே திகழ்வது உலக தமிழினத்துக்கு சைவத்தமிழ் சங்கமும் சைவநெறி கூடத்தோடு இணைந்து வழங்கிய ஒரு பெரும் பொக்கிஷம் என்பதனை இந்த வேளையினிலே நினைவு கூர்ந்து எல்லா அன்பர்களும் எல்லா உயர்களும் பெற்று இந்த நில உலகில் நீண்ட நெடிய ஆயுளோடு பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல அம்மையப்பனை பிரார்த்தித்து அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம். குருவே துணை எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நிறை கொண்டு ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கநாத பெருமானுடைய இன்றைய இந்த குடமுழுக்கானது ராவணேஸ்வர பெருமானுடைய தென்கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற ராவணன் ஆண்ட லங்காபுரியில் யாழ் மண்ணின் வீணாகானாமிர்தம் ஒழிக்கின்ற யாழ் மண்ணின் சைவமும் தமிழும் தலைத்தோங்குகின்ற இணுவயம் ஊரிலே பெருமானுக்குரிய சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிக சிறப்புமிக்க தங்க விமானங்களை கொண்டதாக தங்க அற்புதமான வர்ணப்பூச்சிகளுடன் இங்கே அமையப்பெற்ற இந்த திருக்கோயிலானது சிறப்புற அமைக்கப்பட்டு காலை சரியாக 7 மணிக்கெல்லாம் இங்கே வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு வரலாறு காணாத பொருட்டு 108 குண்ட வேள்விகள் அமைக்கப்பட்டு பெருமானுக்குரிய சிறப்பு வேள்விகள் எல்லாம் இன்று நடத்தப்பெற்று அதனைத் தொடர்ந்து இங்கே மிகச் சிறப்பான முறையில் குடமுழுக்கு நடைபெற்றது என்று அறிய தந்து எல்லோரும் மின்புற்று வாழ ஞானாம்பிகையுடனாய
ஞானலிங்கநாத பெருமானுடைய பாதக்கமலங்கள் பணிந்து ஆண்ட தமிழினம் மீண்டும் இந்த உலகை ஆள வேண்டும், தமிழருடைய குறைகள் எல்லாம் தீர வேண்டும், சகோதரத்தன்மை மேலோங்க வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் தீர்க்க ஆயுளும் எல்லோரும் பெற்று 16 செல்வங்களும் 64 கலைகளும் பெற வேண்டும் என்று பெருமானுடைய பெருமாட்டிய பாதக்கமலங்கள் பணிந்து நிறைவு செய்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்று. இணுவையம்பதி ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் செந்தமிழ் திருக்குடமுழுக்கு தற்போது மிகச் சிறப்பாக நடைபெற்று 108 தமிழ் அருச்சினையினர்களால் யாகுண்டம் வளர்க்கப்பட்டு தமிழ் ஆகம மந்திரங்கள் ஓதப்பட்டு சிவருசி சசிகுமார் ஐயா தலைமையில் மிகச் சிறப்பாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மிகுந்த கலைநயத்துடன் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே ராவணேச்சரனாம் இலங்கை வேந்தன் தாங்கியிருக்கின்ற பிரமாண்ட லிங்கத்திற்கு தற்போது இறையடியார்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திருநீராட்டு செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நீண்ட நெடிய தமிழர்களின் கனவை நனவாக்கி இருக்கின்ற இந்த சைவநெறி கூடத்தின் முயற்சியில் அகில இலங்கை சைவ மகாசபையும் சிவஞான சித்தர் பீடமும் கைகோர்த்து நிற்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வடக்கு கிழக்கு மலையகத்தின் தமிழர் தாயக பகுதியெங்கும் குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் என பலதரப்பட்ட மக்களும் இந்த இணுவையம்பதியிலே இருக்கின்ற தெய்வத்தமிழ் திருக்கோயிலை தரிசிப்பதற்காக வந்து தரிசித்திருக்கின்றார்கள். அதிலும் மிகச் சிறப்பாக மருதனாமடம் சிவன் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரையாக அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு எவ்வித களைப்பும் இல்லாமல் மிகவும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்ற அந்த நமசிவாய மந்திரத்தை ஓதி வந்து சிவதொண்டர்கள் சிவமங்கையர்கள் எம்புரானுக்கு திருநீராட்டி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த ஆலயம் ஒரு சைவத்தமிழர்களின் அடையாளமாக, செந்தமிழ் வழிபாட்டு சின்னமாக, தமிழர் ஆன்மீக மறுமலர்ச்சியின் ஒரு குறியீடாக அமைந்திருக்கின்றது. இத்துடன் பூசை வழிபாடுகள் கிரியைகளுடன் நின்று விடாமல் எங்களுடைய மக்களின் வாழ்வியலை கட்டியெழுப்புகின்ற, வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு அறப்பணி மையமாக இந்த ஆலயம் மிளிர இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் தொடர்ச்சியாக எங்களுடைய சைவத்தமிழ் வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் மிகுந்த சிரத்தையோடு பல்வேறுபட்ட இடங்களுக்கும் வந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த சிவன் தொலைக்காட்சி நிறுவன நேரடி ஒளிபரப்புக்கான அனுசரணையை சுவிஸ் செல்வாசுக் நிறுவனத்தினர் வழங்கியிருக்கின்றனர். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் வடக்கு கிழக்கு மலையகமெங்கும் இருந்து வருகை தந்த அகில இலங்கை சைவமகா சபையின் அறநெறி ஆசிரியர்கள், தொண்டர்கள், இறையடியார்கள் அனைவருக்கும், எங்களுடைய இந்த பங்கு கொண்ட அனைவருக்கும் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், இணைய நிருபர்கள் அனைவருக்கும் டான் தொலைக்காட்சி, சிவன் தொலைக்காட்சி மற்றும் ஐபிசி நிறுவனத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சுவிட்சர்லாந்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் அர்ச்சகர்கள், ஆண்கள், பெண்கள் என பல்வேறுபட்ட தரப்பினரும் மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த ஞானலிங்கேஸ்வரர் திருமுடக்கில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் மிகவும் குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக இந்த ஆலயத்தை தைரவு பகல் பாராமல் உழைத்து சண்முகநாதன் ஐயா அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இந்திய பெரும் சிற்பக்கலை வித்தகர் புருஷோத்தமன் அவர்களுடைய கைவண்ணத்திலே
இரவு பகல் பாராது மிக அழகுற இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் சிற்பக்கலைஞர்கள். அத்துடன் இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே அனைத்து வழிகளிலும் பங்கு கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் சிவன் தொலைக்காட்சியில் கண்டுகளிக்கலாம் என்பதை அன்போடு அறிய தருகின்றது சைவநெறி கூடம் சைவ மகாசபை. நன்றி. இணுவியம்பதி ஞானலிங்கேஸ்வரர் ஆலய உலகம் போற்றும் அற்புதமான இந்த கும்பாபிஷேக தினத்திலே, தமிழ் குடமுழுக்கு வைபவத்திலே, அந்த பரம்பொருளினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அந்த சைவத்தின் முழுமுதல் பெருமானினுடைய பரம்பொருளினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற சிவன் டிவி என்ற வகையிலே இந்த ஒருமித்த நிலையிலே நின்று இன்றைக்கு இந்த கும்பாபிஷேக காட்சிகளை வர்ணனைகளாக தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களே, ஒரு காலத்திலே தமிழ் மிகச் செழிப்புற்றோங்கி உலகத்திலே பெரும் சிறப்புற்ற அரசாக ராட்சியமாக தமிழரசு இருந்தது. இன்றைய நிலையிலே இந்த உலகத் தமிழர்களெல்லாம் மகிழ்வடைகின்ற வகையிலே ஈழத்தமிழகத்திற்கு கிடைத்த அற்புதமான அரும்பெரும் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக கிரியைகளை இன்று காலை முதல் இந்த தொலைக்காட்சிகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கண்கொள்ளா காட்சியாக ஆயிரம் அடியவர்களோடு இணைந்து கொண்டு இங்கே தமிழ் வேத விற்பனர்கள், ஆகம விற்பனர்கள் எல்லாம் இந்த காட்சிகளை உங்களுக்கு கும்பாபிஷேக கிரியைகளிலே பங்கு கொண்டு காட்சியிட்டார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு பல தொலைக்காட்சிகள், பல வர்ணனையாளர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் தந்தார்கள். இப்பொழுது இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான கருவறையிலே இருக்கக்கூடிய ஞானலிங்கேஸ்வரர் மிக உயரமான கம்பீரமான அந்த லிங்கேஸ்வர சிவலிங்கத்திற்கு இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்று பல ஆயிரக்கணக்கான அடியவர்களினுடைய பாலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் இப்பொழுது ஆலயத்தினுடைய அந்த வடகிழக்கு மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய வைரவப்பெருமான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்வதற்காக இந்த வேத விற்பனர்கள் எல்லாம் அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயத்திற்கு மீண்டு இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமானுக்கு மீண்டும் பாலாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்கின்ற இந்த தொலைக்காட்சியின் மூலம் இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் காண வேண்டும். அந்த உங்கள் இல்லத்திலே இருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் தரிசித்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆகவே ஈழத்தமிழகத்திற்கும் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்ற ஒரு வழிபாட்டிடமாக தனித்துவத்தோடு அமைந்திருக்கின்ற இந்த ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் மிக பிரம்மாண்டமாக அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை இந்த தொலைக்காட்சிகள் உங்களுக்கு தந்திருக்கின்றன. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையிற்கூத்தன் தென்பாண்டி நாட்டான் என்று அல்லல் பிறவி அறுத்து ஆனந்தம் அளிக்கின்றவன் இன்றைக்கு இணுவை நகரத்திலே கும்பாபிஷேகம் கண்டிருக்கான். அந்த வகையிலே இந்த இணுவை நகரத்தைச் சேர்ந்த வேதபுராண ஓதுனர் திரு செல்வானந்தம் பவானந்தம் அவர்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒரு சில தோத்திர பாடல்களை பாடுவார். சிற்றும்பலம் வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனை காவிலின் மொழி
பாகமாயினாள் ஆனைக்காவிலண்ணலை ஆனைக்காவிலண்ணலை அபயமாக வாழ்பவர் என்னை காவல் வேண்டுவார்க்கு ஏதுமேதும் இல்லையே என்னை காவல் வேண்டுவார்க்கு ஏதுமேதும் இல்லையே வேதனறிதலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலந்தழுத சீரபளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர்தனை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் இசந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நேரும் இசந்த ஏறும் கரியுரி போர்வையும் எழில் நேரும் இலங்கு நூலும் பொலியதளாடையும் மழுமானும் அசைந்ததோடும் திரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேரற முனிவோனே உகந்த பாச கயிரோடு தோதர்கள் நலியாத அசந்த போதல் துயர்கட மாமையில் வரவேணு அமைந்த வேலுடன் புயமிசை மேவிய பெருமாளே அமைந்த வேலுடன் புயமிசை மேவிய பெருமாளே இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒரு கோலும் இசைந்தகோரும் பெண்டிரும் இளமையும் பலமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையென மகிழாதே விளங்கு தீபம் கொண்டு நை வழிபட அருள்வாயே குருத்திலேறும் கொண்டலில் வடிவினம் மருகோனே குரங்கோலாவும் குன்றுரை குரமகள் மணவாள திருந்து வேதம் தண்டமிழ் தெரிதரு புலவோனே சிவந்த காலுடன் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலுடன் தண்டையும் அழகிய பெருமாளே எல்லாம் வல்ல சிவபக்தர்களே, இன்றைய தினம் ஈழமணி திருநாட்டின் இந்த இணுவையம் பதியிலே இந்த ஆலயம் சிறந்த முறையிலே குடமுழக்கு கண்டிருக்கின்றது. முக்கியமாக இன்றைய தினம் செந்தமிழிலே ஒலிக்க இங்கே உலக நாடுகளிலிருந்தெல்லாம்
தமிழர்கள் வருகை தந்து சிறப்பான முறையிலே அந்தணர்கள் இல்லாமல் தமிழிலே செந்தமிழ் மொழியிலே இந்த ஆகம விதிப்படியிலான இந்த கும்பாபிஷேகம் கண்டிருக்கின்றது. இங்கே மூலமூர்த்தியாக இருக்கின்ற சிவலிங்க பெருமான் நம்மளுடைய மூத்த மன்னன் ராவணனுடைய 10 தலையோடு அந்த பொறிக்கப்பட்ட அந்த பீடத்திலே ராவணேஸ்வரனுடைய தலையோடு கூடிய அந்த சிவலிங்க பெருமான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு எழுந்தருளி இருக்கின்றார். அதேபோல இங்கே வலப்பக்கத்திலே பஞ்சமுக விநாயகப் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார். இடப்பக்கத்திலே ஆறுமுகப் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல நடனேஸ்வர பெருமான் இங்கே மற்றும் நவக்கிரகங்கள் சூழ இந்த சிவன் ஆலயம் சிறப்பான முறையிலே இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றது. கடல் கடந்து கண்டங்கடந்து பல்லாயிரம் மைல் கடந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே அருள் சிந்தும் ஞான வடிவிலான ஞான லிங்கேஸ்வர பெருமானுடைய ஆலயம் கடந்த 2015ஆம் ஆண்டு புது ஆலயமாக கும்பாபிஷேகம் கண்டு சிறப்புற இருக்கின்றது. அதேபோல ஞான பீடத்தின் 2வது ஆலயமாக இங்கே இது தோற்றம் பெற்றிருக்கின்றது. அடுத்த வருடம் இந்தியாவிலே இந்த ஞான லிங்கேஸ்வர பெருமான் தோற்றம் பெற இருக்கின்றார். ஆகவே இதுபோல உலக நாடுகளெங்கிலும் இந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்று சைவத்திலே எமக்கு விளங்கக்கூடிய மொழியிலே பூஜைகள் செய்கின்ற ஆலயமாக பரிணாமம் பெற வேண்டும், சிறப்புற வள வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும் என்று போற்றி வணங்கி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இல்லத்திலீஸ்வரர் லிங்கேஸ்வரர், பிராணத்திலாதிடும் தமிழீஸ்வரர், காலத்தின் தேவையில் லிங்கேஸ்வரர், காலத்தின் தேவையில் லிங்கேஸ்வரர், காவியம் காவிய கைலேஸ்வரர், காவியம் காவிய ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சுற்றிய கடலலை ஒத்திய யாழினில் உத்தம மானிடம் ஓர் நிறை சூழலில் சுற்றிய கடலலை ஒத்திய யாழினில் உத்தம மானிடம் ஓர் நிறை சூழலில் நித்திய வேலையில் நிறை கொடுங்கேத்திரம் அப்பனம் அம்மையும் பாநிலை பாலினில் உத்தம ராவணன் உட்பொருளானவன் சித்தன் சீவன சீரியமானவன் காயத்து காவிய காயத்து ஏற்றவன் மாதரும் வாகன கருவறையானவன் உத்தம ராவணன் உட்பொருளானவன் சித்தன் சீவன சீரியமானவன் காயத்து பாதிய காயத்தை ஏற்றவன் மாதரு வாகன கருவறையானவன் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்
Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. ஞானத்திலோதிடும் தமிழீஸ்வர லிங்கேஸ்வர ஆதியும் அந்தமும் மாணவன் சோதியன் கடல் அமுதினை தேவர் கூபந்தனன் ஆதியும் அந்தமும் மாணவன் சோதியன் கடல் அமுதினை தேவர் கூபந்தனன் அம்மையும் பாதியில் அனுதின தோன்றுவான் பாலகால வீசத்தை கலைத்தினில் ஏந்தினான் ஐந்தினிலானவன் ஐந்துமையானவன் நந்தினில் நீப்பினில் வினதனை போக்கினன் நரிகளை மாற்றினன் பரிகளை போற்றினன் காட்டினும் நாட்டிலும் கடித்திடும் கைலையன் ஐந்தினிலானவன் ஐந்துமையானவன் நந்தினில் நீற்றினில் வினதனை போக்கினன் நரிகளை மாற்றினன் கரிகளை போற்றினன் காட்டினும் நாட்டிலும் கடித்திடும் கைலையன் ஓம் நம சிவாய 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 ஈழத்திலீஸ்வரர் லிங்கேஸ்வரர் ஞானத்திலோதிடும் தமிழீஸ்வரர் காலத்தின் தேவையில் லிங்கேஸ்வரர் காலத்தின் தேவையில் லிங்கேஸ்வரர் காவியம் காவிய கைலேஸ்வரர் காவியம் காவிய கைலேஸ்வரர் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய
சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். பக்தியிலிருந்து சூலம் எடுத்தாய், பக்தியிலிருந்து சூலம் எடுத்தாய். இனுவையோரில் குடமுழக்கம் கண்டாய், இனுவையோரில் குடமுழக்கம் கண்டாய். உலகநாயகியே ஞானாம்பிகை அம்மா, உலகநாயகியே ஞானாம்பிகை அம்மா. சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். அம்மா ஞானாம்பிகை அம்மா, நீக்கு முன்னினைவு வருவாயம்மா. ஞானம் அருளும் ஞானாம்பிகையே நினைக்கு முன்னினைவு வருவாயம்மா. ஞானம் அருளும் ஞானாம்பிகையே நிரஞ்சமனம் உனதல்லவோ அம்பிகையே, நிரஞ்சமனம் உனதல்லவோ அம்பிகையே. கண்ணில் தெரியுது குடமுழக்கு, விண்ணில் வருகிறார் தேவரெல்லாம். தமிழில் நடக்குது பெருமுழக்கு, நம்மை ஆளும் நாதன் திரையிறங்கி வருகின்றார். இவவான் மகளே எல்லாமே உன்னாலே, இவவான் மகளே எல்லாமே உன்னாலே. சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். சைவனரி கூடம் வந்துவிட நீது நின்றார். அம்மா ஞானாம்பிகை அம்மா, வினை என்ன விதி என்ன எல்லாமே ஓடும். விளைவென்ன உன் கருணை வெல்லும். வினை என்ன விதி என்ன எல்லாமே ஓடும். விளைவென்ன உன்
கருணையை வெல்லும் நெஞ்சில் நிறைந்து நிறையாக நிற்பாய் வஞ்சம் அளிப்பாய் அறத்தை அளிப்பாய் கஞ்சம் நீயே எமையாளம் தாயே ஈழ திருநாட்டில் தமிழ் திருவிளக்க கஞ்சம் நீயே எமையாளம் தாயே இனிவையோரில் அருள் ஞானம் பரவ இமவான் மகளே கண் பார்த்தால் போதும் இமவான் மகளே கண் பார்த்தால் போதும் சைவனரி கூடம் வந்து விளை மீது நின்றார் சைவனரி கூடம் வந்து விளை மீது நின்றார் அம்மா ஞானாம்பிகை அம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறெங்கு சொல்லுவே தாயே மக்கள் எங்கேயும் அழுது புலம்ப கூடாதே எம் தமிழர் எங்கேயும் கண்ணீர் விடக்கூடாதே காத்திருக்க வைக்காமல் காலியே ஓடிவா காத்திருக்க வைக்காமல் காலியே ஓடிவா காலியே ஓடிவா காலியே ஓடிவா தாயம் நீ வைரவா
உற்ற உறவும் நீ வைரவா பெற்ற தாயும் நீ வைரவா உற்ற உறவும் நீ வைரவா தேடி வருவோர்க்கு நிழலும் நீ தேடி வருவோர்க்கு நிழலும் நீ ஞானலிங்கே சுரம் எழுந்த தாயும் நீ ஞானலிங்கே சுரம் எழுந்த தாயும் நீ தாயும் நீ வைரவா உற்ற உறவும் நீ வைரவா 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 பம்பையுடுக்கை பறை முழங்க பல்லப்ப வைரவன் எழுகின்றார் நொச்சியோலை கந்தனரகிலி வென்றாத்தி அடி சாந்தி அடியா பம்பையுடுக்கை பறை முழங்க பல்லப்ப வைரவன் எழுகின்றார் நொச்சியோலை கந்தனரகிலி வல்லாத்தி அடி சாந்தி அடியான் தென்னினவை எழுந்த காசிநாதன் ஞான வைரவன் குலமுழுக்கு ஆடுகின்றார் ஆடவ திங்கள் 26ஆம் நாள் அனரானவன் குலமுழுக்கு ஆடுகின்றார் பெற்றதாயும் நீ வைரவா உத்தோரம் நீ வைரவா பெற்றதாயும் நீ வைரவா உத்தோரம் நீ வைரவா 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 பெற்ற தாயும் நீ வைரவா உற்ற உறவும் நீ வைரவா வைரவா வைரவா
நெற்றியில் திருநேரு ஒளி வீசுது நெஞ்சினில் திருமாலை எழுத்தாடுது அப்பன் மேனியெங்கும் நாதன் புரண்டோடுது ஆயிரம் கண்ணுடைய அழகிருக்க நெற்றியில் திருநேரு ஒளி வீசுது நெஞ்சினில் திருமாலை எழுந்தாடுது அப்பன் மேனியெங்கும் நாதம் புரண்டோடுது ஆயிரம் கண்ணுடைய அழகிருக்க மனமெல்லாம் பிறவி கரை தேடுது பதிலாக பைரவத்தி ஏந்தி வருகின்றார் பிறவி கடக்க வைப்பானிவன் ஞான பைரவர் குடமுழுக்காடி வருகின்றார் தாயும் நீ வைரவா உற்ற உறவும் நீ வைரவா பெற்ற தாயும் நீ வைரவா வைரவா பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா 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 பெற்றதாயும் நீ வைரவா உற்ற உறவும் நீ வைரவா தேடி வருவோர்க்கு நிழலும் நீ தேடி வருவோர்க்கு நிழலும் நீ ஞானலிங்கேச்சுரம் எழுந்த தாயும் நீ ஞானலிங்கேச்சுரம் எழுந்த தாயும் நீ பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா 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 பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா பெற்றதாய் நீ வைரவா உற்றோரம் நீ வைரவா 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 கீர்த்தி சீதரன் நிதுரன் அவர்கள் செவனரி கூடத்தினாலே வடிவமைக்கப்பெற்று இன்று வெளியிடப்பட இருக்கின்ற தமிழோதும் திருக்கோவில் ஞானலிங்கேஸ்வரம் இறை திரு குடமுழுக்கு அருத்திரு பாடல்கள் என்கின்ற இருவட்டினை எமது சுவிஸ் நாட்டிலே மனவளக்கலை யோகத்தின் தந்தையாகவும் வேதாத்ரி மகரிஷியினுடைய பாக்கியங்களை உலகமெல்லாம் பரப்பி வருவருமாக விளங்கக்கூடிய எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மூரு தவரத்னம் ஐயா அவர்கள் மிக விரைவுபட்டு சிறிது காலப்பகுதிக்குள் இந்த இருவட்டினை இந்திய இசைக்கலைஞர்களை கொண்டு வடிவமைத்து வழங்கியிருக்கின்றார். இந்த திருப்பாடல்களை மூரு தவரத்னம் ஐயா அவர்கள் தமது கவியினாலே கவி புனைந்திருக்கின்றார். அத்தோடு சிவமகளி அவர்கள் கவி புனைந்திருக்கின்றார். அனாதி அவர்கள் கவி புனைந்திருக்கின்றார். அத்தோடு இந்த இணுவை மண்ணின் தலைமகனாக கலைகளை
பல கற்று அறிந்து பாண்டித்துவம் பெற்ற இசையிலும் கலையிலும் வல்லவராக விளங்கக்கூடிய சாவே பஞ்சாத்திரம் ஐயா அவர்கள் கனடா நாட்டில் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்றார். சாவே பஞ்சாத்திரம் ஐயா அவர்களை எமது அன்பராகிய சிவகீர்த்தி அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் 2 பாடல்களை இந்த இருவட்டுக்காக தயாரித்து வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் இப்பொழுது சிவஞான சித்தர் பீடத்தினிலே இந்த இருவட்டு வெளியீடானது இடம்பெறுகின்ற வேளையினிலே முரு தவரத்னம் ஐயா அவர்கள் இந்த இசைத்தட்டினை வெளியிட எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சிவஞான சித்தர் பீட நிறுவனர் சிவயோகன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வதோடு தொடர்ந்து இந்த திருப்பாடல்களை உங்களது வீட்டிலே ஒலிக்க வைக்க அன்பர்களை ஒருவரின் ஒருவர் வரிசையாக வந்து விரும்புகிற உங்களால் இயன்ற நிதியினை வழங்கி அந்த இருவட்டுகளை அம்பாளுக்கு முன்னிலையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதோ இப்பொழுது எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மூரோ தவரத்னம் ஐயா அவர்கள் இந்த ஞானலிங்கேத்திரத்தினது தமிழோதும் திருக்கோவில் என்கின்ற இருவட்டினை இப்பொழுது வெளியிட்டு வைக்கின்றார். சிவனே போற்றி, சிவனே போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். மனிதகுலம் தலைத்தோங்க வந்த மகான்கள், ரிஷிகள், ஞானிகளை வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த ஞானலிங்க திருக்கோயிலினுடைய திருப்பாடல்களை எழுதும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதுவரையில் 9 பாடல்களை பாடியிருக்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்விலே என்னுடைய பெரும் பாக்கியமாகவும் பெரும் பெருமைக்குரிய விஷயமாகவும் நான் இதை கணிக்கிறேன். இறைவனை தமிழால் பாடுவதை இட்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை நான் பாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பாடல் உருவேறும் திருவேறும் உணர்வேறும் உயிரான தமிழாலே உனைப்பாட உள்ளம் சதுராடும். மூலத்தின் மூலமே முடிவேதும் இல்லாத மூலமே மூலகங்கள் யாவும் உன் மூலமே உயிர் மெய்யோடு உருவான தமிழாலே உனைப்பாட உள்ளம் சதுராடும். வணக்கம். வாழ்க வளமுடன். இப்பொழுது மூட தவரத்னம் ஐயா அவர்களும் ஜோனையா அவர்களும் அன்னை பராசக்திக்கு அருகாமையில் அந்த இசைத்தட்டினை வைத்திருப்பார்கள். அன்பர்கள் வரிசையாக சென்று அவர்களிடம் அந்த இசைத்தட்டினை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நீலக்கடல் சுழலிலே நீந்தி வரும் மலையருகே சிவஞான சித்தபீட ஸ்தாபகரும் சொல்வாக்கில் சித்தருமாகிய இந்த யோகர் ஐயா அவர்களுக்கு சுவிஸ் தவ மையம் வாழ்த்தி வழங்குகின்ற ஒரு வாழ்த்துப்பா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவதல எழுமெனும் தரிசனம், சிவதல எழுமெனும் தரிசனம் சிவ யோக திருநாளில் திருக்குடமுழுக்கு என்னும் அருள் வாக்கு. வாழும் காலத்தில் வாழ்த்துவோம், ஈழத்தில் பிறந்து சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் ஜோதிட பாரம்பரிய மிக்கவரும் ஞான வழிகண்டு முழுமை பெறுபேறு பெற்ற திரு நடராசா அவர்களின் மகனான திரு சிவ யோகநாதன் அவர்களின் சிறப்புகளை போற்றி மெய் ஞான சீலர் என அழைத்து மகிழ்வோம். மெய் ஞான சீலர் என அழைத்து மகிழ்வோம். சோதிட கலை வல்லவரும் எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாய் சொல்பவரும் அருள்பவரும் சித்தர்கள் வாழ்வையொட்டி வாழும் அவரை வாழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பெருமைக்குரியவரை வாழ்த்தும் வேதாத்திரி மகா ரிஷி அருளிய மன வழக்கலை தவ மையத்தின் ஊடாக இங்கனம் சுவிஸ் தவ மையம். எங்கே அவருக்கு உங்கள் கரகோஷங்களை வழங்கி இந்த வாழ்த்துக்களை வழங்கி வாழ்த்துகிறோம். நன்றி.
தொடர்ந்து இந்த இசைத்தட்டு இங்கே வெளியீடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யோகரையா அவர்கள் அங்கே மூலஸ்தானத்தின் வாசலில் இருக்கின்றார்கள். சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளவும். இப்பொழுது நிகழ்வுகளிலே மிகவும் உச்ச நிகழ்வாக கருதக்கூடிய இலங்கை தீவினது அனைத்து மாநிலங்களிலும் இருந்து சபையை கொடுத்தினாலும் சைவ மகா சபையினாலும் இணைந்து நடாத்தப்பட்ட போட்டி நிகழ்வுகளில் பங்கு பற்றிய குழந்தைகளுக்கான பரிசளிப்பினை சான்றிதழ் வழங்குதலை இப்பொழுது சைவ மகாசபையின் தலைவர் சோதிமூர்த்தி ஐயா அவர்களது தலைமையில் சைவ மகாசபையின் இணைப்பாளராகிய வைத்தியர் நந்தகுமார் அவர்கள் இணைந்து இந்த சான்றிதழ்களை இப்பொழுது குழந்தைகளுக்கு வழங்க இருக்கின்றார்கள். பரவலாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், திருவோணமலை போன்ற அனைத்து பகுதிகளிலும் பிள்ளைகளுக்கான இந்த போட்டி நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டது. உண்மையில் சைவ மகாசபை இன்று ஒட்டுமொத்த தமிழீழ மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பாரிய வேலை திட்டத்தினை செய்திருந்தது. உதாரணமாக நேற்று அவர்களது வழிநடத்தலில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வேறு வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே பேருந்துகளில் வந்து இறங்கி இந்த இடத்தில் தங்கியிருந்து இன்று காலை அதிகாலை கூட 2 மணிக்கு 120 பேர் இங்கே வந்திறங்கினார்கள். அவர்கள் வருகின்ற வேளை இந்த இறைவனது சன்னிதானத்தினை கூட்டி பெருக்கி மெழுகி பல சேவைகளை இங்கே முன்னெடுத்திருந்தார்கள். எனவே வடக்கு, கிழக்கு மாநில மற்றும் தெற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாம் அனைவரும் உணர்வால் ஒன்றுபட்டு ஓர் குடையின் கீழே ஓர் தமிழ்த்தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைக்கின்ற முதலாவது ஒரு சிறப்பு நிகழ்வினை இன்று சைவ மகாசபையினது ஒத்துழைப்போடு சைவநெறிக்குடம் இந்த ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலிலே நிலைநாட்டி இருப்பது என்பது மிகவும் ஒரு உன்னதமான விடயமாகும். தமிழர்கள் ஊரின் பிரிவினாலும் பிரதேச பிரிவினாலும் மாநில பிரிவினாலும் சிதறி கிடக்காமல் உலகமெல்லாம் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் ஒரு தமிழ்த்தாயின் பிள்ளைகளாக ஒருமித்து நின்று பலத்த உச்சமான பலன் பெற்று எமது உயரிய அந்த நிலையினை நாங்கள் எட்ட சைவ மகாசபையினது ஒத்துழைப்புக்கு மீண்டும் ஒரு முறை எமது மனம் கனிந்த நன்றியினை கூறிக்கொள்வதோடு சிவபெருமான் ராவணேஸ்வரன் மீது அமர்ந்து லிங்கநாத வடிவமாக பலம் வருகின்ற வேளை சைவ மகாசபையினது ஏற்பாட்டில் அனைத்து வீதிகளிலும் அங்கே வரவேற்பு கும்பங்கள் நிலைநாட்ட பெற்று எம்பெருமான் எழுந்தருளி வந்து இங்கே கருவறையில் அமர்ந்திருக்கின்றான். எனவே தொடர்ந்தும் சைவநெறி கூடமும் சைவ மகாசபையும் இணைந்து இந்த பயணத்தில் பயணிக்கும் என்று கூறி இப்பொழுது சோதிமூர்த்தி ஐயா அவர்களிடம் இந்த ஒலி வாங்கியினை கையளிக்கின்ற முன்னதாக அன்பர்கள் எவரேனும் ஒரு உந்துருளி அதாவது மோட்டார் வண்டியினது திறப்பினை தவறவிட்டிருந்தால் எம்மிடம் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். பெண்கள் அணிகின்ற தங்க பூட்டு காப்பை எவரோ தவறவிட்டிருக்கின்றீர்கள், அது எமது கரங்களிலே இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. தயவு செய்து அதனை அடையாளம் காட்டி அந்த தங்க பூட்டு காப்பினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சைக்கிள் திறப்பா, சைக்கிள் திறப்பா. மற்றும் ஒரு வீட்டினது திறப்பு இங்கே தவறவிடப்பட்டிருக்கின்றது. மற்றும் வீட்டினது ஆமைப்பூட்டு திறப்பு ஒன்று தவறவிடப்பட்டிருக்கின்றது. மோட்டார் வண்டியினது திறப்பு ஒன்று தவறவிடப்பட்டிருக்கின்றது. தங்க வளையல் ஒன்று இங்கே தவறவிடப்பட்டு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வந்து ஆலயத்தின் பின்வீதியிலே அதை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். கட்டிட கலைஞர்களுக்கும் சிற்ப கலைஞர்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டு பின்வீதியில் அவரை கலந்து மற்றும் ஆலயத்தினது பின்வீதியிலே கட்டிட கலைஞர்களுக்கும் சிற்ப கலைஞர்களுக்குமான அன்னதானம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே சென்று அந்த அன்னதானத்தினை அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் 11 நாட்கள் ஞானலிங்கேஸ்வரத்திலே மண்டல கால பூஜைகள் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு சிறப்பு அபிடயங்கள் இடம்பெற்று இறைவன் உள்வீதி உலா எழுந்தருளி வருவதோடு 11ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய 21ஆம் தேதி மாலை வேளை 4 மணி முதல் 1008 சங்காபிஷேகங்கள் இடம்பெற்று இறைவன் இங்கே பெரும் காட்சி அளிக்க இருக்கின்றான். ஒரு உபய பூஜையினை எடுத்து செய்ய விரும்புகின்ற அன்பர்கள்
எம்மோடு தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். 11 நாள் உபய பூசையாக நல்கை வழங்க விரும்புகின்ற அன்பர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டு அந்த உபயங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது வைத்தியர் நந்தகுமார் அவர்களது தலைமையில் நெறியாள்கையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ மகா சபையின் ஓடு இணைந்து சைவநெறி கூடம் நடத்திய சைவமும் தமிழும் போட்டி நிகழ்வு பரவலாக அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றிருந்தது. அந்த பிள்ளைகளுக்கான பெறுபேறுகள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. மற்றும் திருவோணமலையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தென் கைலாய ஆதீன அகத்தியர் அடிகளார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் திருவோணமலையில் கன்னியா வெண்ணூறு ஊற்றினிலே ஆதி காலமாக இருந்து வந்த எமது சிவாலயத்தினை அங்கே ராவணேஸ்வரனை நிறுவி அந்த சிவாலயத்தினை தொடர்ந்தும் தமிழர்களது சொத்தாக தக்க வைப்பதற்கான ஒரு பெரும் எழுச்சியான போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். சைவம் எமது பலி, தமிழ் எமது உயிர் என்கின்ற அடிப்படையில் இந்த திருவோணமலையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அகத்திய அடிகளார் என்று சொல்லக்கூடிய தென் கைலாய ஆதீன கர்த்தர் அவர்களது திருமுன்னிலையில் இப்பொழுது இந்த பரிசளிப்புகள் இடம்பெற இருக்கின்றது. எல்லாம் வெல்ல அன்றே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற ஞானாம்பிகையுடன் ஞானலிங்கேஸ்வர பெருமானை வணக்க நிலைநிறுத்திக் கொண்டு வணக்கத்துக்குரிய தென்கையிலே ஆதீனம் அகத்தியாடிகளார் அவர்களே, வணக்கத்துக்குரிய செந்தமிழ் சிவாச்சாரிய திலகமாக இருக்கின்ற எங்களுடைய சசிகுமார் ஐயா உள்ளிட்ட தமிழ் அருச்சுனையர்களே, சிவஞான சித்தர்பீட யோகன் ஐயா அவர்களே, இங்கே வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நீண்ட நேரம் பெருமையோடு காத்திருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய பெருமையை சோதிக்க விரும்பவில்லை. சைவநெறி கூடமும் சைவ மகாசபையும் வடக்கு கிழக்கு ரீதியாக கீழ்பிரிவு, மத்திய பிரிவு, மேற்பிரிவு என்ற அடிப்படையிலே பேச்சு போட்டிகளையும் 2 பிரிவுகளாக பன்னிசை போட்டிகளையும் நடாத்தியிருந்தது. இப்போது அந்த பரிசுகள் எங்களுடைய பெரியவர்களுடைய திருக்கரங்களினாலே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. சான்றிதழ்களை 6 பங்கு பற்றிய பிள்ளைகள் இருந்தால் கூட சான்றிதழை பெற்றுக்கொண்டு போகலாம். நாங்கள் இங்கே முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்குரிய பதக்கங்களோடு பரிசுகளை அறிவிப்போம். அதுபோல எங்களுடைய தென்கையிலே ஆதீனத்தாலும் சசிகுமார் ஐயாவாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் திருநீறு பெற்றுக்கொண்டு எங்களுடைய சிவலிங்கமும் உங்களுக்கு அணிவிக்கப்படுகின்ற இடம்பெற இருக்கின்றது. ஆகவே முதலிலே நாங்கள் திருகோணமலை, வன்னி பிராந்தியம், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையிலே போட்டிகள் நடாத்தப்பட்டிருந்தன. ஆகவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். அந்த பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் நீண்ட தூரம் நீங்கள் பிரயாணத்தில் வந்திருக்கிறீர்கள். இரவு நீங்கள் நாங்கள் ஒழுங்காக உங்களுக்கு தங்குமிடமோ சாப்பாடோ கூட சிலவளை செய்திருக்காக விட்டிருக்கலாம். ஆனால் 1 மணி மட்டும் சசி ஐயா அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டார்களா என்று எங்களோடய இருந்தார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வசதி இனங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு மிக நீண்ட தூரத்திலிருந்து எம்பெருமானை காண வந்திருந்தீர்கள். அதற்குரிய பலனை நீங்கள் இன்று அனுபவித்திருப்பீர்கள். உங்களுடைய கைகளினால் நீங்கள் அந்த எம்பெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்கின்ற அந்த அதி உன்னதமான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அந்த மைதான் அரும்பி விதிர்த்து என்ற அந்த மணிவாசக பெருமானுடைய வாசகங்களுக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய வாசகங்களுக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய சைவநெறி கூடத்தினர். நீங்கள் அனைவருமே கண்ணார இறைவனை கையார கண்ணார தொட்டு ஐம்புலன்களாலும் உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த ஆணி உத்திரம், அதாவது மிக பெரிய நன்னாளாக சம்பந்த பெருமான் போற்றினார். சுவருமானக்கூடிய தினங்களிலே 2 தினங்கள் மிகவும் விசேடமானவை, திருவாதிரை, ஆணி உத்திரம், அதே போல மகா சிவராத்திரி. ஆகவே இந்த தினங்களிலே நீங்கள் அந்த இறைவனுக்கு, அதாவது உங்கள் கைகளினால், உங்கள் மொழியிலே, உங்கள் மனத்தினால் வழிபடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற நீங்கள் இப்போது அன்பே சிவம், அறம் செய்ய விரும்பு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற துணைப்பொருளிலே கீழ்ப்பிரிவிலும், மத்திய பிரிவிலே தெய்வத்தமிழ் திருமுறைகள், நற்றமிழ் ஞான சம்பந்தன், தொண்டின் தந்தை திருநாவுக்கரசர் என்ற தலைப்பிலும், மேற்பிரிவிலே பக்தியின் மொழி தமிழ், அறநெறி கல்விக்கு நல்லொழுக்கத்துக்கு வித்திடும் அறநெறி கல்வி, சைவத்தினுடைய ஜீவகாருண்ய சிந்தனைகள் என்ற அடிப்படையிலும், மேற்பிரிவிலே சமயோசித பேச்சு போட்டியாக தெய்வத்தமிழில் வழிபாடு, பெரிய புராணம் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்கின்ற தலைப்பிலே மேற்பிரிவிலும் பேச்சு போட்டிகளும், அதே போல பன்னிசை பிரிவாக கீழ்ப்பிரிவிலே
நற்றமிழ் எங்களுடைய தொண்டின் தந்தை திருநாவுக்கரசருடைய நமச்சிவாய பதிகமும் மேற்பிரிவிலே நற்றமிழ் ஞானசம்பந்த பெருமானுடைய கூலர் பதிகமும் நடைபெற்றிருந்தது. ஆகவே இப்போது முதலிலே பேச்சு போட்டிகளுக்குரிய பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதற்கு முன்னதாக இந்த போட்டிகளிலே மிகவும் ஆணித்தரமாக எங்களுக்கு திருவோணமலை மாவட்டத்திலே ஒத்துழைத்திருப்பவர் எங்களுடைய தென்கையிலே ஆதீனம் அகத்திய அடிகளார் அவர்கள். அவர் 22 வருடமாக ஒரு காட்டிலே அந்த மலை உச்சியிலே எங்களுடைய பூர்வீக சொத்தாக இருக்கின்ற ராவணேஸ்வர பெருமான் தன்னுடைய திருக்கரங்களினாலே தோண்டி தாக்கி அந்திம கிரியைகள் செய்த கன்னியா வெந்நீரூட்டின் அருகே அதனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற பெருமகனார். அவரோடு அருகிலே எங்களுடைய கோடீஸ்வரன் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவருடைய சீடராக அவர்கள் இருவரும் எந்த ஒரு மின்சார வசதியோ எந்த வசதியும் இல்லாமல் 20 ஆண்டுகள் அந்த காட்டிலே இருந்து பாதுகாத்திருக்கிறார்கள். நீங்கள் சென்றால் திருகோணமலையிலே தரிசிக்க முடியும். திருவண்ணாமலையிலே துரோவரமேற்ற ஒரு சங்கீத வித்துவானாகிய அவர்கள் இப்போது தன்னுடைய வாழ்வை அதாவது இங்கே நல்ல ஆதீனம் இருப்பது போல அங்கே கிழக்கிலே தென்கையிலே ஆதீனமாக அவர்கள் பரிணமித்திருக்கிறார்கள். அதே போல இந்த சைவனரி கூடத்திற்கு ஒரு தந்தையாக இதை மதியுரைஞராக இங்கே எங்களுடைய தில்லையம்பலம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இருவருடைய ஆசீர்வாதங்களோடு இந்த பரிசளிப்பு விழாவை நாங்கள் நடத்தலாம் என நினைக்கிறேன். அதுபோல எனது மற்றபுரம் சிவஞான சித்தர் பீடத்தினுடைய கிருஷ்ணயோன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சைவ மகாசபை தலைவர் சோதிமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது முதலாவதாக சில வார்த்தைகள் எங்களுடைய தென்கையிலே ஆதீனம் வணக்கத்துக்குரிய அகத்திய அடிகளார் கூறுவார். எம்பெருமான் ஞானலிங்கேஸ்வர பெருமானும் அம்பிகையினுடைய பாதங்களை பணிந்து திருக்கோணமலை தென்கையிலேயே ஆண்ட மன்னனுடைய ராவணேஸ்வரனுடைய சிரசின் மேல் எம்பெருமான் அமர்ந்து இங்கே அருட்காட்சி கொடுக்கின்றார். நாங்கள் நேற்றும் இன்றும் திருமுறைகள் பாடிய நாயன்மார்கள் காலத்தில் சோழ பெருந்தகைகள் காலத்தில் வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை தருகின்ற வகையில் எங்களுடைய பொழுதுகள் அந்த காலகட்டத்தினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப போய்கொண்டிருந்தது. ஆன்மீக அலைகள் எங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. இறைவனுடைய செந்தமிழ் பாக்கள், பண்கள், மந்திரங்கள் யாவும் எங்கள் உள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. தெய்வத்தமிழ் மொழி தமிழ் என்கின்ற அந்த இலக்கணத்தை இங்கு நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய முயற்சி, மிகச்சிறந்த முயற்சி, உண்மையான முயற்சி. இன்று திருக்கோணமலை தென்கையிலை பெருமான் கோணேஸ்வரனுடைய தம்பலாமகாமத்தில் அமைந்திருக்கின்ற ஆதி கோணேஸ்வரருடைய கொடியேற்றம் ஆனி உத்தரத்தில் அன்று அங்கு நடைபெறுகின்றது. அதை ஆண்ட அங்கே இறைவனை வழிபட்ட ராவணனுடைய சிரசில் ஏந்திய இங்கே சிவபெருமான் அதே நேரத்தில் திருக்குடமுலாட்டு விழா நடக்கின்றது. இரண்டும் இறை சித்தப்படி இங்கே அமைந்திருக்கின்றதை காண்கின்றோம். கல்யாணி என்கின்ற கழனியை தலைநகராக கொண்டு ஆண்ட ராவணன் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை சரித்திரம், சைவ சரித்திரம் இருந்தது. இன்று அதே சரித்திரத்தின் முன் நிற்கின்றோம். சைவ மகாசபையினுடைய பணி, சைவ நெறி கூடத்தினுடைய பணி, சிவஞான சித்த பீடத்தினுடைய பணி, தென்கையிலே ஆதீனத்துடைய பணி யாவும் இணைந்து எங்கள் தமிழையும் எங்கள் சைவத்தையும் எங்கள் இறையையும் போற்றுகின்ற துண்டு சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாயம். இனி பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற உள்ளது. அடுத்ததாக சைவமலை கூடத்தினுடைய மதியுரைஞர்
வணக்கத்துக்குரிய தில்லியம்பலம் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள். திருச்சிற்றம்பலம். இறை அடியார்களே, எங்கள் கனவும் உங்கள் கனவும் எமக்கு மறைக்கப்பட்டிருந்த உணர்வுகளும் எமக்கு இழைத்த தீமைகள் வேறு மாறுமல்ல, நாமே எமக்கு ஏற்பட்ட தீமைகள் மாதிரித்தான் இந்த தாய்மொழி வழிபாடு என்பது. நான் ஒரு பிள்ளை என்ற பொழுது எனது முதல் வார்த்தை அம்மா என்று அழைத்தோம். அம்மா என்று அழைத்த அந்த அமுத மொழி தமிழ், அந்த இனத்துக்கு சொந்தமான மொழி தமிழ். அந்த மொழியை விட்டு நாம் ஏதோ விண்வெளிக்கு பறந்தது போல என்னொரு மொழி உயர்வு, என்னொரு இதற்தான் நாங்கள் ஏற்பாடு செய்து அந்த பூசைகளை இறை தொண்டுகளை செய்வதற்கு அவர்களை அமர்த்தி இருந்த அந்த நிலைகளும் அதை உணர்ந்தவர்களுமாக இருந்தவர்கள் காலப்போக்கில் சில சலுகைகளுக்காகவும் இந்த மன்னர் எவ்வழி குடிகள் அவ்வழி என்ற மாதிரி நாமும் பழக்கப்பட்ட எமக்கு தெரியாத மொழியாலும் எமக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மதகுருவாக இல்லாதவர்களையும் ஏற்று நடந்திருக்கிறோம். அதை உண்மையை உணர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாம் ஆருக்கும் எதிரியும் அல்ல, ஆருக்கு விரோதிகளும் அல்ல, எந்த இனத்துக்கும் விரோதிகள் அல்ல. நாம் எமது மொழியில் எமது இறைவனுக்கு கருவறையில் தமிழால் வழிபட வேண்டும் என்று எல்லோருமாக, அதாவது இதில் ஆர்வமுள்ளவர்கள் எல்லாம் சிந்தித்த வேளையில் அந்த இறைவனின் சித்தத்தால் இது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த அரிய நிகழ்வானது சாதாரணமான நிகழ்வு அல்ல. நான் சுருக்கமாக சொல்வில் 3 சந்ததிக்கு முன்னமாகவும் எவ்வளவு காலம்தான் இந்த அதிலே இருக்கிறார் ஞான வைரவர் என்று அவர் இருந்து வந்தார். அவருக்கு ஒரு பிறப்பு காணிக்கு நாங்கள் இடைஞ்சல் பட்ட நேரத்தில் அந்த வழிமுறையாக அவரினுடைய முழுமையான ஆசையுடன் அம்மையும் அப்பனும் ஞானாம்பிகை உடனான ஞானலிங்கேஸ்வர பெருமான், அதாவது வரலாற்று சிறப்பை பதிவு செய்திருக்கிறார். அது எமக்கு கிடைத்த பெரும் அரிய நன்கொடை. ஆதலால் நாம் எவரையும் தாழ்ந்தவர் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லாமல் மனிதராக பிறந்தவர்கள் அவரவர், அதாவது ஒரு கதையை கூறுகிறார்கள் சாதாரண தமிழில், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்படி என்றால் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற அம்மை அப்பனை நாம் நமக்கு தேவையான உண்மையான ஒரு தேவையை தீய வழிக்கு அல்ல நல்ல வழிக்கு நாங்கள் வாதாடி பெறுகிறதற்கு எமக்கு அவரவர் ஆற்றலுக்கு தக்க உரிமை உண்டு. பிள்ளை தந்தை தாயுடன் வாதாடி பெறுகிறதற்கு எவருக்கும் உரிமை இருக்குது. அதே போன்று எமக்கு இதுக்கு இடைத்தரகர்களோ அல்லது வேறு ஒருவர் தேவை என்று அல்ல இறைவனை வணங்குவதற்கு. அந்த வழியிலே இங்கே ஒரு கட்டமைப்போடு, அது கட்டமைப்பு என்ற ஒரு ஒழுங்குமுறையோடு எவர் தாழ்ந்தவர் எவர் உயர்ந்தவர், எந்த மானிட பிறப்பில் அப்படியான பகுத்தறிவுள்ள மனிதர்கள் ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் இந்த இனம் வாழ்ந்ததை ஒழிய அவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் என்று சொல்வதற்கும், மற்றது தாழ்ந்திருக்கிறவர்களை நாம் புறந்தள்ளி நடப்பது மனித சமூகத்துக்கும் இறைவனுக்கும் வேண்டாத செயலாகவே கருதப்படுகிறது. நாம் உண்மையுடன் நீதியுடனும் மக்கள், அதாவது எவராக இருந்தாலும் ஒன்றை சொல்லுவார்கள், இந்த இறையோடு சேர்ந்ததுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று.
தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணுகிறோம். அதே போல எதையும் நாம் சொல்லும் பொழுது இந்த சிவனை சுடலை ஆண்டி என்றே கூறுகிறோம். அப்போ அந்த இறைவன் எமக்கு எல்லா வழியிலுமே அவன் உரியவனாகத்தான் இருக்கிறான். இதில் உயர்வு தாழ்வு என்றதை நாம் அதுகளையெல்லாம் புறந்தள்ளி மனித பக்குவத்தோடு மனிதராக வாழ வேண்டும் என்றதுதான் முழுமையான எண்ணம். அத்தோடு இந்த ஆண்கள் என்னவென்றால், நாங்கள் ஏதோ ஆடம்பர வேடிக்கைகள் செய்வதற்கு அல்ல, இங்கே எமது மக்களுக்கு பயன் தரக்கூடிய எவ்வளவு காரியம் ஆற்ற முடியும், எமது வருங்கால சந்ததிக்கு எவ்வளவு பயனுள்ளதாக ஆற்ற முடியும் என்று தான் முயற்சிக்கிறோம். அந்த வகையில்தான் இன்று திரு அந்த வழியில் திரு நந்தகுமார் அவர்கள் இங்கே பல பல பணிகளை ஆற்றி வருகிறார். அதோடு அவரோடு சேர்ந்து ஒத்துழைப்பாக பல இளைஞர்கள் பங்களித்து வருகிறார்கள். இன்று மாங்குளத்தில் இந்த எமக்கு முன் வாழ்ந்து மடிந்து அந்த மக்களுக்கு தேவையானவற்றை பெற்று தந்து அவர்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ சந்தோஷ வாழ்க்கையோ வாழாத அந்த சித்த பெருமக்கள் அவர்களுக்கு இன்று மாங்குளத்திலே ஒரு நினைவு ஆலயத்தை எழுப்பி சைவ பரிபாலன சபை சைவ மகாசபை மாங்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ எவ்வளவோ காலடியை முன்னுக்கு வைத்திருக்கிறது. அதுவும் வளர்ந்து மக்களுக்கு பலன் தர வேண்டும். அவர்கள் நோக்கமும் என்னவென்றால், எவ்வளவு தூரம் வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வியும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எந்தெந்த பணிகளை ஆற்ற வேணுமோ அந்த மாதிரியான பணிகளை முன்னின்று ஆற்றுகிறார்கள். எல்லோரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எமக்கு இன்று கிடைத்த இந்த பேறு, இந்த பலன் என்பது நாம் ஏதோ பட்ட துன்பத்திற்கு இது பால் வார்த்த மாதிரி இது கிடைத்திருக்கிறது. இதை நாம் உணர்ந்து பேணிக்கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த ஆலயமானாலும் அவர்கள் மாங்குளத்தில் சைவ மகாசபை மாங்குளத்தில் அமைந்திருக்கும் சைவ மகாசபையானாலும் மற்றும் எங்களுடைய உன்னத நோக்கமான இந்த சைவ நெறி கூட்டம் என்பது எமது மொழி வளத்தையும் அந்த ஆற்றலையும் வளர்த்து நாங்கள் ஒரு முழுமையான ஆன்மீக ஞானத்தை, அதாவது மனித வாழ்வை எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்தி வாழ முயற்சிக்கும் அந்த வழிமுறையிலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதில் ஆரம்பப்படியாக இன்று சைவ பாட திட்டங்களில் அந்த தேர்ச்சி பெற்று அதுகளில் பரிசுகள் பெற்றவர்களுக்கு அந்த பரிசுகளை இங்கே வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இவருக்கும் எமக்கு இது ஆடம்பர நோக்கங்கள் எதுவுமே இல்லை. மக்கள் வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், எந்த குறைவில்லாமல் வருங்கால சந்ததி வாழியடி வாழியாக வாழவும் பெரும் பேறு பெற்று அவர்கள் எல்லோரும் செழித்தோங்கி நீண்டாயில் நிறசெல்வம் பரிபூர்ண ஆரோக்கியம் உலகம் போற்றும் உத்தம பிள்ளைகளும் சாதன பிள்ளைகளாக உலாவர வேண்டும் என்று அம்மையப்பனையும் வேண்டி அந்த ஞான வைரவர் அந்த பெருமகனையும் அவரையும் வேண்டி எல்லோரும் இன்புற்றிருக்க வாழ்த்தி அமைகிறேன். எங்களுடைய சைவநெறி கூடத்தினுடைய மதிப்பார்ந்த மதியறிஞர் தில்லையம்பலம் ஐயா அவர்கள் நீண்ட ஒரு உரையிலே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய அறப்பணிகளை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சொற்ப நேரங்களில் உங்களுடைய பரிசு வழங்கப்பட்டுவிடும். அதற்கு முன்னதாக இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிவஞான சித்தர்கள் பீடத்தை உருவாக்கி சைவநெறி கூடத்துக்கும் தற்போது சைவ மகாசபைக்கும் வழிகாட்டியாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிவயோகன் ஐயா அவர்கள் சில வார்த்தை. எல்லாம் வல்ல ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கேச பெருமான
பெருங்கருணையினாலே இன்றைய செந்தமிழ் திருக்குடமுழுக்கு நிறைவு பெற்ற இவ்வேளையிலே சைவ மகாசபையினாலே நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளில் பெறுபேறுகள் அடிப்படையிலே இன்று மாணவர்களுக்கு பரிசளிக்கும் வைபவம் இப்போது இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முழுமையாக சைவ மகாசபையும் சைவநெறி கூடமும் இணைந்து இந்த போட்டி பரீட்சைகளை நடாத்தி இருக்கின்றன. பல மாணவர்கள் இங்கு வராதிருந்தாலும் பல வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பரிசில்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அத்துடன் சைவ மகாசபை எடுத்து வருகின்ற உத்வேக நடவடிக்கைகளும் சைவநெறி கூடம் எடுத்து வருகின்ற தமிழ் மொழியிலான முறைமையும் அறநெறியும் மீண்டும் மீண்டும் பெருகி வளர்ந்து சிறார்களை மேலும் மேலும் வளர்த்தெடுத்து அறிவுள்ள சமுதாயமாக, அறிவுள்ள தேசமாக, அறிவுள்ள எங்களுடைய தேச பரிமாணமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சைவ மகாசபையையும் சைவநெறி கூடத்தையும் வேண்டி இந்த நிகழ்விலே பரிசில்கள் வழங்குவதற்கான இடத்தை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது எங்களுடைய சிவஞான சித்தர் பீடத்தினுடைய நிறுவனர் சிவனையாவிற்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்போது பரிசளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்கள் முதலில் எங்களுடைய தென்கையிலாய ஆதினம் சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இங்கு இருக்கின்ற விருந்தினர்கள் உங்களுக்கு பரிசுகளை தருவார்கள். நீங்கள் பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். முதல் 3 இடங்கள் வாசிக்கப்பட்டு முடிந்ததன் பின்னர் இங்கே தூர இடங்களிலிருந்து பங்கு பற்றிய பிள்ளைகள் யாராவது இருந்தால் நீங்கள் பேர் வாசிக்க மாட்டோம், பேர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட் நீங்கள் புகைப்படத்துக்காக வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் மாறி பேருந்து திருப்பி தரப்படும். முதலிலே திருவண்ணாமலை மாவட்டம் அதனுடைய இந்த பரிசளிப்பு விழாவுடைய நிகழ்வுகளை என்னுடைய சைவ மகாசபையினுடைய உறுப்பினர் சிவகுமாரன் அவர்கள் நிறைவாக செய்வார். திருவண்ணாமலை மாவட்டம் பேச்சு போட்டி ஆரம்ப பிரிவு முதலாம் இடம் மதுசாலினி ராஜபவன் திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி. இரண்டாம் இடத்தை பெறுகிறார் முதலாம் இடத்தை பெற்ற மாணவிக்கான இப்பொழுது தங்கப்பதக்கம் அணிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பெறுகிறார் கேசிகா குவேந்திரன் திருவோணமலை ஸ்ரீ சண்முகானந்தா இந்து மகளிர் கல்லூரி. கேசிகா குவேந்திரன் அவர்கள் வருகை தராத காரணத்தினால் வேறு யாராவது ஒரு மாணவர் வந்து இந்த பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இரண்டாம் இடத்தை இன்னும் ஒருவர் பெறுகிறார் சந்தியா பார்த்திபன் திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முகானந்தா இந்து மகளிர் கல்லூரி. கீழ்பிரிவு முதலாம் இடம் சவுந்தரராஜன் கரிராம் திருவோணமலை ராமகிருஷ்ணா சங்கமம். இரண்டாம் இடம் சுகுணகுமார் லிதுர்சன். மூன்றாம் இடம் கரிஷனா சுரேஷ்குமார்.
மத்திய பிரிவு முதலாம் இடம் மிதுக்கியா ராமஜெயம். இரண்டாம் இடம் ஆர்த்தியா வசந்தகுமார். மூன்றாம் இடம் மகேஸ்வரன் கிரிசோநாத். இதுவரை பரிசுகளை வழங்கியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சைவநெறி கூடத்தின் குரு ஆகிய சசிகுமார் ஐயா அவர்கள் வழங்குகின்றார். அவர்களுடன் இணைந்து சைவ மகாசபையின் தலைவர் சோதிமுத்து ஐயா அவர்களும் இணைந்து வழங்குகின்றார்கள். மேற்பிரிவு முதலாம் இடம் நியந்தினி மதியராசா. இரண்டாம் இடம் மங்களேஸ்வரி கதிர்வேல். மூன்றாம் இடம் ஈழக்குமார் திருக்குமரன். பன்னிசை கீழ்பிரிவு முதலாம் இடம் திருவோணமலை ராமகிருஷ்ணா சங்கம். இரண்டாம் இடம் திருவோணமலை சண்முகானந்தா இந்து மகளிர் கல்லூரி. மேற்பிரிவு முதலாம் இடம் திருகோணமலை ராமகிருஷ்ணா மிஷன். மேற்பிரிவு முதலாம் இடம் திருகோணமலை ராமகிருஷ்ணா மிஷன் சங்கமம். முதலாம் இடத்தை பெறுகின்றன மேற்பிரிவில் திருவோணமலை சண்முகானந்தா இரண்டாம் இடத்தை பெறுகின்றனர் திருவோணமலை சண்முகானந்தா இந்து மகளிர் கல்லூரியினர். மூன்றாம் இடத்தை பெறுகின்றனர் திருவோணமலை கன்னி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. அடுத்து வன்னி பிராந்தியம் மாங்குளம் பேச்சு போட்டி ஆரம்ப பிரிவு முதலாம் இடம் ராஜரத்னம்.
இரண்டாம் இடம் தவேந்திரலிங்கம் கஜானன். மூன்றாம் இடம் சர்மா தமிழ் நிலா. கீழ்பிரிவு முதலாம் இடம் முருகானந்தமூர்த்தி நிரூபிகா. கீழ்பிரிவு இரண்டாம் இடம் இளம் சிங்கம் மேனகா. கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மூன்றாம் இடம் விஜயகுமாரன் கஜானா. மத்திய பிரிவு முதலாம் இடம் சிவனேஸ்வரன் கிருசுலா. மத்திய பிரிவு இரண்டாம் இடம் அருந்தநாதன் சானுஜா. மத்திய பிரிவு மூன்றாம் இடம் சிவகுமார் டினிஷியன். மாங்குளம் பன்னிசை. கீழ்பிரிவு முதலாம் இடம் சிவத்தமிழ் அறநெறி பாடசாலை. முதலாம் இடத்தை பெறுகின்றனர் சிவத்தமிழ் அறநெறி பாடசாலையினர். இரண்டாம் இடத்தை பெறுகின்றனர் ஆதி கணபதி அறநெறி பாடசாலையினர். மூன்றாம் இடம் ஸ்ரீமுருகன் அறநெறி பாடசாலை. சண்முகானந்தா கல்லூரி திருவோணமலை மாவட்டம் அவர்களை வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பன்னிசை மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட சண்முகானந்தா கல்லூரி மாணவர்களை பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். செல்வநாயகபுரம் இந்து மகா வித்தியாலய மாணவர்களை பரிசுகளை பெற வருமாறு அழைக்கின்றனர்.
அறநெறி பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கும் கூட்டி வந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் மாணவர்களை பரிசு பெறுவதற்கு ஒழுங்கமைப்பு செய்யுமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். தாமதத்துக்கு வருந்தி உங்கள் மாணவர்களை பாடசாலைகள் உரிய ஒழுங்குகளை மேற்கொண்டு இந்த பரிசுகளை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். 3ஆம் இடம் ஸ்ரீமுருகன் அறநெறி பாடசாலை வன்னி பிராந்தியம் மாங்குளம் பன்னிசை கீழ்பிரிவு. 3ஆம் இடம் ஸ்ரீமுருகன் அறநெறி பாடசாலை. ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மாணவர்களை ஒழுங்குபடுத்துமாறு மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். மத்திய பிரிவு 1ஆம் இடம் மத்திய பிரிவு பன்னிசை 1ஆம் இடம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலை. இரண்டாம் இடம் மாங்குளம் மத்திய மகா வித்தியாலயம். மத்திய பிரிவு 1ஆம் இடம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலை சிவபுரம் போனியா. 2ஆம் இடம் மாங்குளம் மத்திய மகா வித்தியாலயம். மூன்றாம் இடம் ஸ்ரீமுருகன் அறநெறி பாடசாலை கரிப்பட்ட முறிப்பு. அடுத்ததாக பேச்சு போட்டி ஆரம்ப பிரிவு 1ஆம் இடம் யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை கீனா லோஜினி 1ஆம் இடத்தை பெறுகின்றார். யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை. இரண்டாம் இடத்தை பெறுகின்றார் நானா ஷயானா இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை. 3ஆம் இடத்தை பெறுகின்றார் எஸ் தருணன் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை. பேச்சு போட்டி கீழ்பிரிவு 1ஆம் இடம் சீனா சிவானுஜன் யாழ் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி. கீழ்பிரிவு 1ஆம் இடம் சீனா சிவானுஜன் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி. 2ஆம் இடம் பாவண்ணா தர்சிகா ராமநாதன் கல்லூரி. 3ஆம் இடம் பீனா துஷன்யா தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி. மத்திய பிரிவு 1ஆம் இடம் பேச்சு போட்டி பானா சயந்த தர்சினி வசாவலான் மத்திய கல்லூரி. 2ஆம் இடம் ஜேனா ஜீவிதா காந்திஜி அறநெறி பாடசாலை. 3ஆம் இடம் இருவர் பெறுகின்றனர்
ஈனா கிருஷாந்தன் யாழ் இந்து கல்லூரி. 3ஆம் இடம் கீனா அபிராமி யாழ் விக்டோரியா கல்லூரி. பன்னிசை போட்டி முடிவுகள். கீழ்பிரிவு 1ஆம் இடம் யாழ் மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை. கீழ்பிரிவு 2ஆம் இடம் ராமநாதன் கல்லூரி சுன்னாகம். மூன்றாம் இடம் யாழ் கட்டுடை அரசடி விநாயகர் அறநெறி பாடசாலை. மேற்பிரிவு பன்னிசை போட்டி மேற்பிரிவு முடிவுகள். 1ஆம் இடம் யாழ் ராமநாதன் கல்லூரி சுன்னாகம். 2ஆம் இடம் யாழ் மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை. மேற்பிரிவு பன்னிசை போட்டி 3ஆம் இடம் கொட்டடி நமசிவாயம் வித்தியாலயம். வன்னி பிராந்தியத்தில் பன்னிசை பிரிவில் மேற்பிரிவில் 1ஆம் இடம் பெற்ற சிவபுரம் அறநெறி பாடசாலை நிறைவேறுமாறு கேட்கின்றோம். அவர்களுக்குரிய அந்த கேடயம் வழங்கப்படவில்லை, இப்போது வழங்கப்படும். 1ஆம் இடம் பெற்ற சிவபுரம் அறநெறி பாடசாலை. நீங்களா போட்டிகளிலே பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றிகள். பரிசுகளை வழங்கி கௌரவித்த எங்களுடைய தென்கையிலை ஆதீனம் சிவமகாசபை தலைவர் சிவஞான நிறுவனர் சசிகுமார் ஐயா, தில்லியம்பலம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்குரிய சான்றிதழ்கள் கணபேர் ஒழுங்காக வருகை தராததால் மாறுபட்ட நிலையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை முழுமையாக உங்கள் அறநெறி பாடசாலைகளுக்கோ அனுப்பி வைக்கப்படும். ஆகவே பேர் மாறி தரப்பட்ட சான்றிதழ்களை ஒப்படைத்துவிட்டு சென்றால் உங்களுடைய அறநெறி இணைப்பாளர்களுக்கோ பாடசாலைகளுக்கோ உங்களுடைய சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்படும் என்பதை அறிய தந்து கொண்டு இந்த பரிசளிப்பு வைபவத்தை நிறைவு செய்வோம்.